Hello students and friends, வணக்கம். 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மாணவர்களுக்கும் யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்இஏ 2024 போட்டாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். இதுதான் ஹோம் பேஜ். என் ஹோம் பேஜ் போனவுடனே இப்படி வரும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா பிடெக் இங்கே கிளிக் பண்ணுங்கள், பிஆர் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. ஒகேஷனல் குரூப் கொடுத்துருக்காங்க, பிஆர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓகேங்களா, இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் அந்த இயருக்கான கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் லிங்க்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். 2 வீடியோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோவில் பார்க்கலாம். அப்புறம் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவும் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முறை பாருங்கள், அது புரியலனா திரும்ப 2-3 முறை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அப்புறம் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நம்ம பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற நேம் முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடியாக இமெயில் ஐடி, அதாவது இமெயில் ஐடினா மின்னஞ்சல், அது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லைனாலும் நீங்கள் புதுசாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. அது மிகவும் சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் டீட்டெயில்ஸ், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியான கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எஸ்டிஆ, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசிஎம் அண்ட் பிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி கேட்டகரியில். அதை தவிர மேலும் சில ரிசர்வேஷன் கேட்டகரியுமே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களோட மகன் அல்லது மகள். ஓகேங்களா, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், மாற்றுத்திறனாளிகள், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது விளையாட்டில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கலாம், டிவிஷனல் வின் பண்ணியிருக்கலாம், ஸ்டேட் வின் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ரேங்கிங் அலாட் பண்ணுவாங்க. மேலும் அதை தவிர போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் பிஃபோர் 2024, அதாவது இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது வாங்கணும். ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டிற்கு முன்னாள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி கடிதம். ஓகேங்களா, அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பேட் த்ரூ, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த விண்ணப்பத்துக்கான கட்டணத்தை செலுத்துறீங்களோ பதிவு கட்டணத்தை, அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். அதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணலாம், யூபிஐ மூலிமா பே பண்ணலாம், நெட் பேங்கிங் ஆர் டிமாண்ட் டிராஃப்ட் இது மூலிமாவும் நீங்கள் பே பண்ணலாம். ஆனால் டிமாண்ட் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா டிஎஃப்சி அந்த கேட்டகரி மீன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி, அந்த இதுக்கு மட்டும் தான் தனியாக கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பே பண்ணலாம். அப்புறம் இஎம்ஐஎஸ், கல்வி மேலாண்மை தகவல் மையம், ஆதார் நம்பர், இது எல்லாருக்குமே இருக்கும். பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட அப்பா அம்மாவோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்தெந்த வகுப்பு எங்கே படிச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6வது, 7வது, 8வது, 9, 10, 11, 12ஆம் வகுப்பு வரைக்கும். அப்புறம் 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு எண், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதோட மார்க் லிஸ்ட்டுமே கேட்டிருக்காங்க.
ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட், அதான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன், அதாவது முதல் பட்டதாரி உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணுறீங்க இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஆர் எஸ்சி, எஸ்சிஏ கன்வெர்டட் கிறிஸ்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ரெக்குயர்மெண்ட். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வேறு என்ன இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அது பார்க்கலாம். அதை பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு சேர்க்கையில் பொறியியல் சேர்க்கை, அதாவது 2024க்கான அட்மிஷன் பற்றி போட்டிருக்காங்க. ஓவராலாக 57 பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகேங்களா. சீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றபடியுமே சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் அலாஷன், டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாஷன் ஆஃப் த அலாஷன் ஆஃப் சீட்ஸ், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் காலேஜஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ், யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், அது மாதிரியான எலிஜிபிலிட்டி ரூல்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாஸ் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் கோட், அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒகேஷனல் குரூப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ வேணுனாக்கா நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அப்புறமா ரிசர்வேஷன் கேட்டகரியில் எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கேட்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தவிர வேறு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் விஸ்ஃபுல்லி இம்பேர்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சனுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இயரிங், காது கேளாதவர்களுக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ அதனால் வந்து நிறையா டிசேபிள் பீப்புளுக்கான நம்ம சர்டிஃபிகேட்டுமே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு நிறுத்துறது நல்லது. ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓவராலாக 57 பக்கம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் சேம் தான், தமிழில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 19 பக்கம். இது வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கம் இருக்குது. ஸோ இந்த 8 பக்கமே நீங்கள் இது பிரகாரம் தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஓகேங்களா. பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா சீட்டு, இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா சீட்டு. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா. ஷெடியூல் கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கவுன்சிலிங் முடியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இஷ்யூ ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, இந்த மே மந்த் 6ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி 6 ஜூன் மாதம் வந்து லாஸ்ட் டேட். அப்புறம் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 24. அசைனிங் ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், ஜென்ரேட் ஆகிடும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து 30 தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜூலை மாதம் வெளியிடுவாங்க. கிரீவன்சஸ் ரிடர்சல், சப்போஸ் எதனா இஷ்யூ இருந்தால் அதுக்கான ரிசல்வ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷன் ஆன்லைனில் தான் நடக்குது நம்ம கவுன்சிலிங் எல்லாமே மோஸ்ட்லி. அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கவுன்சிலிங் ஃபார் இது எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான
மற்ற அதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க லேட்டாக சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான இது. மேலும் நிறையா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது நம்மளுக்கு ஒன்றும் ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் அது இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் நல்ல காலேஜை செலக்ட் எடுக்கிறது இது மூலிமா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ரெஸ் டெய்லி அப்டேட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்க முக்கியமான இது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.